பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வேதாகமத்திலிருந்து ஒரு சிறு தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். அபியாம் ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமம் போட்டிருக்கு இல்லையா? அதில் அவர் எந்த ஆண்டு ஆட்சி செய்தார் அப்படின்னா 3203 அந்த வருஷத்தில் ஒரு 3 ஆண்டுகள் அவர் ஆட்சி செஞ்சுருக்காரு. ஆசா ஆட்சி காலம் 41 ஆண்டுகள் அவர் ஆட்சி செஞ்சுருக்காரு. அவர் 3244 ஆண்டுகள் அந்த ஆண்டு காலத்தில் அவர் 41வது வருஷமாக அவர் ராஜாவாக அரசாண்டிருக்காரு. யோசாபாத் ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 25 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்தில் போட்டிருக்கு. அவர் எந்த ஆண்டு காலத்தில் அவர் ஆட்சி செய்தார்னா 3269 அந்த ஆண்டுகளில் அவர் ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. யோராம் ஆட்சி காலம் 8 ஆண்டுகள் அவர் ஆட்சி செஞ்சுருக்காரு. 3277வது ஆண்டு வரைக்கும் அவர் ஆட்சி செஞ்சுருக்காரு. அகசியா ஆட்சி காலம் 2 ஆண்டுகள் 3278 முதல் அவர் 2 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுருக்காரு. அதோலியால் ஆட்சி காலம் 6 ஆண்டுகள். அவங்க 6 ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சுருக்காங்க. 3284வது வருஷத்தில் அவங்களோட ஆட்சி காலம் முடிவடைக்கப்பட்டிருக்குது. யோவாஸ் ஆட்சி காலம் 40 ஆண்டுகள் அவர் அரசாண்டிருக்காங்க. 3324 அந்த காலத்தில் அவங்க ராஜாவாக அரசாண்டிருக்காங்க. அகத்சியா ஆட்சி காலம் 29 ஆண்டுகள் 3353வது ஆண்டுகளில் அவர் ஆட்சி செஞ்சுருக்காரு. உசியா ஆட்சி காலம் 52 ஆண்டுகள் அவர் ஆட்சி செஞ்சுருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 52 வருஷமாக அவர் ராஜாவாக ஆட்சி ஆண்டிருக்காரு. 3405 அந்த ஆண்டுகளில் அவர் ஆட்சி செஞ்சுருக்காரு. ஆகாஸ் ஆட்சி காலம் 16 ஆண்டுகள். அவர் 3437 அந்த ஆண்டுகளில் ஆட்சி செஞ்சுருக்காரு. எசேக்கியா ஆட்சி காலம் 29 ஆண்டுகள் 3466 ஆண்டுகள் அவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க. இன்னும் அநேகரோட தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.